ஒன்று யோவான் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்த பக்கத்தில் சொல்லி போட்டு கடந்து வாசிங்க. ஒன்று யோவான் 4வது அதிகாரம் 7வது வசனம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்த அவரை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட இந்த அன்பை குறித்து நான் 1000 தரம் பிரசங்கம் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். அல்லேலூயா. அன்பு 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 அன்பு. தயவுசெய்து நான் ஒரு 15 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். தயவுசெய்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அல்லேலூயா. வேதம் இல்லாததான் பிரச்சனையே. வேத வசனம் எங்களுடைய இதயத்தில் இல்லாததான் பிரச்சனையே. அல்லேலூயா. அதனால் ஆண்டுடைய வேதத்துக்கு நாங்கள் கனம் பண்ணுவோம், மரியாதை கொடுப்போம். உன்னுடைய வீட்டில் நான் வேதம் படிக்கணும் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா சேஜில் பிரசங்கம் பண்ணுற வார்த்தையை நாங்கள் கேட்டோம்னு சொன்னதான் ஆண்டுக்குள்ள வளருவோம். நாங்கள் குடும்பத்தில் சமுதாயத்தில் சண்டைக்காரராக இல்லாமல் சமாதானம் உள்ளவர்களாக இருப்போம், மகிழ்ச்சி உள்ள பிள்ளைகளாக இருப்போம், சுகபலத்தோடு இருப்போம், ஆரோக்கியத்தோடு இருப்போம், ஞானவான்களாக இருப்போம். பிரியமான ஜனமே, அல்லேலூயா. அதனால கேட்கிற வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே இறங்கணும். அது நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக இருக்கணும். அல்லேலூயா. அப்ப என்ன, நாங்கள் தேவனால் உண்டானவர்களாம். அல்லேலூயா. தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறார். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அளந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவர் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆரம்பல கிறிஸ்துவின் அன்பு இருக்குது. அல்லேலூயா. ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ ஆவியானவர் எங்களுடைய இருதயத்திலே நம்ம பரிசுத்த ஆவியான அன்பை ஊட்டி இருக்கிறாரா. ஆமென். அப்ப அந்த தேவ ஆவிய அன்பு இருந்தா எப்பொழுதும் எல்லாரோட நாங்கள் சமாதானம் உள்ளவர்களாக இருப்போம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரிகள் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள், சண்டை பிண்டி உள்ளவர்கள் அல்ல, என்ன செய்வார்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள். இந்த குணாதிசயம் எல்லாருக்கும் வராது. பிரியமான தேவஜனமே, அது ஒரு கிஃப்ட். சில பேருக்கு ஒரு ரகசியம் கிடைக்க போனா, ஒரு காரியம் கிடைக்க போனா மனசுல வச்சு உண்மையில அதுக்கு ஜெபிச்சு காரியங்களை ஞான இதயத்தோடு நடத்துவார்கள். தேவதூதனால அங்க மரியாளுக்கு சொல்லப்பட்ட வேளையில மரியாள் அதை தன்னுடைய இதயத்தில் வைத்துக் கொண்டாள். யோசேப்பு மனதில் வைத்துக் கொண்டார். நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா, அதை ஊதி பெருமிச்சு சேதமாக்கி விட்டுடுவோம். அல்லேலூயா. இதுக்கு தான் ஞானம் வேணும். அல்லேலூயா. அதான் வேறு சொல்லுது, ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாமலாகிய கர்த்தரிடத்தில் கேட்கிறவர். அல்லேலூயா. ஜாபம் கொண்டாச்சு. கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கிறேன், நான் 100க்கு மேற்பட்ட தரம் அந்த வசனத்துல கை வச்சு நான் ஜெபிச்சு ஆண்டவரே, ஜனங்கள் மத்தியிலே நான் போக்கி வருத்தமா இருக்கேன், எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே. ஞானம் இல்லாத என்ன செய்வா, என்னது நான் குழப்பி சின்ன பின்னமாக்கி சேராக்கி நாரி புடவை பண்ணிடுவா. அல்லேலூயா. அப்ப சமாதானம் பண்ணுங்கள், பாக்கியவான்கள். நான் நீங்கள் யார், தேவனால் உண்டாயிருக்கிறோமா. பிரியமான தேவ ஜனமே, அல்லேலூயா. 2 தெசலோனிக்கர் 1:3 2 தெசலோனிக்கர் 1:3 வாசிங்க. பக்கத்துல சொல்லிட்டு வாசியம்மா. 2 தெசலோனிக்கர் 1:3 வாசிங்க. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோமா. பாருங்க, உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகியிருக்கிறபடினாலும் நீங்கள் எல்லோரும் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரித்தபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியா இருக்கிறது. பாருங்க, யார் சொல்லுங்க, முதலாவது வசனத்தை வாசியமா. பவுலும்
சகோதரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இப்ப நான் சொல்லணும் சபையில, எனக்கு அருமையான சகோதரர்களே, உங்களுக்காக நான் எப்பொழுதும் என் இருதயத்துல தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இதுக்காக நான் கடனாளியாக இருக்கிறேன் சொல்லி காரணம், தேவனுக்காக நீங்கள் அப்படி செய்கிற தியாகங்களை எண்ணி நான் இந்த வார்த்தையை சொல்லணும். அதைத்தான் பவுலும் சில்வாவும் தீமேத்தி சொல்லுகிறார்கள். பிரியமான தேவ ஜனமே, டென்ஷன் அல்லையா? பாத்தீங்களா? அப்ப என்ன சொல்றா? நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம். அப்ப தேவனுடைய திருச்சபையில ஒருத்தன் ஒருத்தி ஒரு நல்ல காரியம் செய்தா நாங்கள் என்ன செய்யணும்? அவர்களை கனப்படுத்தணும், அவளை மதிக்கணும், மேன்மைப்படுத்தணும். பிரியமான தேவ ஜனமே, வேறு சொல்றது கனம் பண்ணுகிறது என்னவா? முந்திக் கொள்ளுங்கள், கனம் பண்ணுங்கள், முந்திக்கொள். அப்ப என்ன பாருங்க, பெரிய ஊழியக்காரர்கள் சொல்றாங்க, அந்த தெசலோனிக்க பட்டணத்தில் இருக்கிற அவர்களுக்கு சொல்ற காரியம், அதாவது சகோதரரை, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அப்ப ஊழியம் செய்கிற நீ நான் எல்லாரும் எப்படியா நாங்கள் தேவனுக்காக, தேவனை நோக்கி, தேவனை சபைக்கு தந்த, எங்கள் சபைக்கு தந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் தேவனை நோக்கி ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கோம். பிரியமான தேவ ஜனமே, ஜெபிக்கிறோமா? சொல்லுங்க. என் பக்கத்தில் இருக்கிற பேர் என்ன கிடைச்சிருக்கியா? ஹலோ, தெரியுமா? அங்க பெரிய 500,000 பேர் இல்ல, இவ்வளவு பேருங்களே பக்கத்தில் இருக்கிறாங்க. விசுவாசின பேர் தெரியாது. சாம்பிள் விட ஒரு பேர் இந்த புதுசா வந்து ஆத்மாக்கு என்ன பேர் தெரியாது. ஏன்னா ஜெபிக்கிறேன், பேர் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த குடும்பம், அந்த குடும்பம், இந்த சகோதரன், அந்த சகோதரன், பேர் சொல்லி ஆண்டவரே லவனை ஆசிர்வதியும், லக்ஷனை ஆசிர்வதியும், தயனை ஆசிர்வதிங்க, சித்திர குடும்பத்தை ஆசிர்வதிங்க, ஆசிர்வதிங்க, பேர் சொல்லி அல்லது அப்பதான் அந்த வைராக்கியம் வந்து வெறும், அந்த பெற்று வெறும், அந்த நேசம் வெறும் பிரியமானது ஜனமே. அல்லையா? நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம். தேவன் என்னை உங்களை நம்பி தந்த இந்த ஜனங்களுக்கு நானும் நீங்கள் தான் ஜாமக்காரர்கள். எங்கள்கிட்ட உத்தரவாதம் கேட்பார், எங்கிட்ட கணக்கு கேட்பார். நாங்க தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நல்லது கெட்டது எல்லாம் நான் அடிக்கடி சொல்றது. சபை, குடும்பம், இந்த பிரசங்கத்தை நானும் அடிக்கடி சொல்லி சரி எங்க அங்கால போதில அடிப்படையில இருந்தே போவோம். சொன்னா இந்த ஆரம்பமே நல்லா இருந்ததான் அங்க அத்தி வர நல்லா இருக்கும். பிரியமானது ஜனமே, தேவனால் உண்டான அன்பின் பிள்ளைகள் நாங்கள். அல்லேலூயா. அங்க 2 தீமேத்து 1:2 வாசிங்க. 2 தீமேத்து 1:2 வாசிங்க. 2 தீமேத்து 1வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. பாருங்க, அவர் சொல்ற பிரியமுள்ள குமாரனாகிய தீமேத்துக்கு. இவர் அவருடைய குமாரனா பெற்றெடுத்த பிள்ளையா? சொல்லுங்க, என்ன பாருங்க, தீமேத்து அவருடைய பிள்ளையா? இல்ல. அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, பிரியமுள்ள குமாரனாகிய தீமேத்துக்கு. 3வது வசனத்தை சொல்றார், நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறைபடிக்கு உன்னை காண வாஞ்சியாயிருக்கு. யோசிச்சு பாருங்க, பவுல் கொடுக்கிற அந்த வார்த்தையை, என் குமாரனாகிய நான் பெற்றெடுத்த, நான் கிறிஸ்துவுக்குள் பெற்றெடுத்த சொல்லுகிறோமா? சொல்லுகிறோமா? என் குமார்த்தினி, என் குமாரன் நீ சொல்லுகிறோமா? உண்மையாக இல்ல சொல்றேன். இல்ல காரணம் சபை என்பது சபைக்கு வராம போறான் இல்ல. அல்லையா? நான் பெற்றெடுத்த பிள்ளைகளை மட்டும் இது என்ற பிள்ளை, என்ற பிள்ளை கிறிஸ்துவுக்குள்ள. அல்லையா? நான் பெற்றெடுத்த பிள்ளைகள். அவன் சொல்லுங்க, ஆமென். பெற்றெடுத்த என் குமாரனாகிய என்ற வார்த்தை அங்க பாவிக்கிறார். பிரியமான தேவஜனமே, 2 தீமோத்தேயு 2:1 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:1. ஆதலால் என் குமாரனே, ஆமென். அடுத்த அதிகாரத்திலே 1வது வசனத்துல பார்த்தோம்னா, என் குமாரனே, அல்லேலூயா, என் குமாரனே. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு உரிமையாக, அன்பாக, நேசமாக அந்த வார்த்தையை பாவிக்கிறார். நாங்க சொல்லுவோமா? சொல்ல முடியுமா? உண்மையான நேசம் இருந்தா கட்டாயம் சொல்லுவோம். ஆமென். இவளின் குமாரத்தி,
இவன் என் குமாரன் சொல்லி என்னுடைய இருதயத்துல நிறைவான அன்பு இருக்கும்னு சொன்னா கட்டாயம் அந்த வார்த்தையை பாய்வேன். இல்லைன்னு சொன்னா ஆண்டவரே இந்த சகோதரி ஆசிர்வதியும், இந்த சகோதரி ஆசிர்வதியும் அப்படி ஜெபிச்சு கொண்டு போய்கொண்டே இருப்போம் பொதுச்சத்து மாதிரி. அல்லையா? உரிமையை நான் கையில் எடுத்து அதான் சொல்ல சில பேருடைய ஜெபம் பாக்கிங்களா எனக்கே யோசிச்சு ஆண்டவரே இந்த சபையை ஆசிர்வதியும், அந்த சபையா ஆண்டவரே என் சபையை ஆசிர்வதியும் அப்படின்னு ஜெபிங்க. அல்லையா? ஜெப தியானம் படைக்கலாம் பாப்பேன் ஆண்டவரே என் சபை, அப்பதான் தெரியும் இது என்னுடைய சபை, எனக்கு இந்த சபையில உரிமை இருக்கு, எனக்கு பங்கு இருக்கு, நான் இந்த சபையில அங்கத்தவன். ஆமே சிலர் பொதுவாக ஆண்டவரே இந்த சபையை ஆசிர்வதியும் வேண்டாம் அவள் நிறைய சபைகளுக்கு ஜெயிப்பாங்க. அது நான் புரியா சொல்லல. என் சபை முதலாவது அல்லையா? என் குடும்பம் மாதிரி நாங்கள் முதலாவது என் சபையை ஆசிர்வதிக்க மாட்டோம். அப்படி ஜெபிக்க நாங்கள் கற்றுக்கொள்ளணும். தீத்து ஒன்றொண்ட வாசிங்க, தீத்து ஒன்றொண்ட வாசிங்க. சரி பிள்ளைகள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே, தீத்து ஒன்றொண்ட வாசிங்க. அடுத்து தேவனுடைய ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுள்ளார்கள். அல்லையா? அது இப்ப தீத்துவை பார்த்து சொல்றார், என் உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு. ஆமென். அதுக்கு அந்த இடங்களிலேயும் தன்னுடைய பிள்ளையாக நினைத்து பவுல் அப்போஸ்தலன் உரிமையாக சொல்லுகிற காரியம் தான் இந்த இடத்துல. அங்க தீத்துவ இவங்களை பார்த்து என் உத்தம குமாரனே, என் மகனே, எத்தனை இடத்துல ஆண்டவர் பார்க்கல. ஆண்டவர் சொல்ற என் மகனே, என் மகளை என்று பார்க்கல. அந்த வார்த்தையை இங்கே இவர்கள் பாவிக்கிறார்கள். அல்லையா? இன்னைக்கு உலக எனக்கு தெரியுமோ சில கடைகளுக்கு நான் முந்தி போய்க்கல, அவங்க கூப்பிடுவாங்க தெரியுமா, காசா வாங்க, கொஞ்சம் வாங்க, என்னப்பா வேணும், காசாண்ட வார்த்தையை பாய்ப்பாங்க தெரியுமா. சில பலசரக்கு கடைக்காரன் சொல்றேன், நான் உலகத்துக்காரன் பண்றேன். அவங்கள எவ்வளவு அன்பாக கடைக்கு வாங்க ராசா வாங்க வாங்க, அவங்க அந்த வார்த்தைக்காகவே திரும்ப கடைக்கு போகிறாங்க. அவங்க விலை கூட வித்தாலும் அந்த வார்த்தை நிமித்தம் எங்களுடைய இறுதியும் தொடப்படுது. இல்லையா? அந்த வார்த்தை எங்களை கவரும். நாங்கள் ஜெயிச்சுக்கு ஒருத்தர் வந்தாலே இப்படி நீட்டு வேலைகளை வந்து அந்த வார்த்தை வந்துடுறாங்க. நாங்கள் என்ன செய்யறோம், ஒரே படையை சாப்பிட்டு கொண்டு தோமாபுரத்தோடைய நாங்கள் தோமாபுரத்தில் எப்படி இருக்கிறீங்க, டெய்லி பிடிக்கிறது வீடு பிடிக்கண்டா அங்கே அந்த லெவன் பாப்பாங்க ஒரு எந்த உமாவுடைய காட்சி பண்ணிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க இப்படி கை கட்டி கொண்டு பார்த்து பண்ணிக்கிறது எங்களே நான் இப்படி தான் நிற்கிறது. இல்லையா? நான் இந்த பார்த்துட்டு 3 நாள் பண்ணிட்டு அப்படியே வளரும். நான் போன சாவி கொடுத்துட்டு விசாரிக்கல, என்ன நேசிக்கல, என்ன தோமாபுரம் தான் எனக்கு மாவன் வச்சோம். மிச்சாங்களெல்லாம் வேறு யாரும் இல்லையா? இல்லை எல்லாரையும் நாங்கள் விசாரிக்கணும். ஆமாம், எல்லாருடைய நேசமாக இருக்கணும். எல்லாருடைய நாங்கள் பட்சபாதம் இல்லாமல் அப்படி ஒரு விசுவாசியாக தேவனுடைய மனுஷனாக நீ இருந்தப்பா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்ல நானும் அடிக்கடி ஆண்டவரே எங்களுடைய சபையில் ஆண்டவரே ஒரு 100 ஜனங்களை பார்க்க ஆசை, ஆண்டவரே ஒரு அசிஸ்டம் பார்க்க ஆசை, தலைவர்களை பார்க்க ஆசைட்டு நானும் கரகாலமாக ஜெபிக்கிறேன். அது என்ன சொல்லுவாங்க, என்ன இங்க சாணரம் முளைச்சரக்கு சாணரம் முளைக்கஞ்சரக்கு பார்ப்போம். புதிய வருஷம் இருக்குது, புது வருஷத்தோட தெரியாதாவது முளத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம். அல்லையா? அதுவும் கிடையாது. நண்டு கறந்த அந்த கூடைகளை 4 நண்டை போட்டு விட்டா ஒரு நண்டு மேலேக்கு வந்தா அடுத்த நண்டு இழுத்து விடுத்து அது ஏறப்படா நாங்கள் முடிச்சு கொடுத்ததே இல்லை. அது மெச்ச நண்டே இழுத்து விடுத்து இது கிளியை கிடந்து சாச்சிட்டு போகும். அடக்காரது நெஞ்சுதான் அப்படியே முடிச்சிருக்காது. புரியுமானது நிஜமே. உலகத்துக்கு மகளுக்கு வித்தியாசம் இருக்குது. நான் நீங்கள் கிறிஸ்து சகாவன் கிறிஸ்தவன் கிறிஸ்தவ பிள்ளைகள். இன்றைக்கு பாருங்க உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்துருக்காங்க. கவனம். இன்னைக்கு இலங்கை நீசத்தில் வந்தா என்னவே கிறிஸ்தவன் என்ன பேர் சுமந்தி நல்ல பேர். அப்ப தமிழ் பேர் மாதிரி அதே மிக்ஸ் இருக்கு. சரியா? இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு 26 வயசு. பிள்ளைகளை தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 26 வயசு ஜோதிச்சு பாருங்க. 26 சின்ன பிள்ளை எவ்வளவு துணிகரமான வேலை செய்திருக்கு. ஜோதிச்சு பாருங்க இவ்வளவு துணிகரம். வேலை போட்டு இன்டர்நேஷனல் போலீஸ் அங்க இந்தோனேசியா நேபாளம் ஆப்தின்னு சொல்லி. ஆனா அந்த பிள்ளை ஒரு பயமே இல்லை, வடிவான பிள்ளை, நல்ல அகலப்பா ஜாலியா யோசிச்சு பண்ணுவோம். நெஞ்சில ஈரம் இல்லை, ஒன்றும் இல்லை. நாடு எங்க போய் கொடுக்குது
நம்முடைய ஜனங்களுக்கு போய் அன்பண்டது இல்லாமல் கொலைக்கு நந்தியா இருந்து காரியங்களை செய்ய யோசிச்சு பாருங்க. ஒரு வாலிபம்ல யோசிச்சு பாருங்க, பயங்கரமா இருக்கா இல்லையா? பயங்கரமா இருக்குது. ஆம்பளைகளுக்கு என்ன நடக்கும்? ஒரு பொம்பளை பிள்ளை, வாலிய பிள்ளை, எந்த விஷயம் இருந்தாலும் செவ்வந்தி 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 செவ்வந்தி. யோசிச்சு பாருங்க, பெத்த தாப்பத்தை எவ்வளவு பிடிக்குங்க. ஆனா அந்த பிள்ளைக்கு ஆகிய சிரிச்சு கொண்டு கிடக்கு. நல்ல படாத பிள்ளை இல்லையா? இந்த தேசத்தையே ஆட்டி படைச்சு பெரிய ஒரு பப்ளிசிட்டியா போச்சு. ஆனா தேவனுடைய அன்புள்ள பிள்ளைகள் நான்களும் தேவனுடைய சாயல்ல இருக்க வேண்டிய அவசியமா இருக்கு. காரியத்தை நான் பார்த்து முடிக்க போகிறேன். லூக்கா 15:20 வாசிக்க. லூக்கா 15:15 அதிகாரம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார். இந்த வசனம் உங்களுக்கு தெரியும். அல்லது அடிக்கடி கேட்டு இருக்கிறான். அங்க இளையகுமாரன் வீட்டை விட்டு உதாரியாக போய் ஒன்றுக்கும் வழி இல்லாமல் திரும்ப மனம் தெளிந்து அவன் நான் என்னுடைய அப்பா வீட்டுக்கு போன்னு சொல்லி திரும்பி வந்த வேளையில அப்பா என்ன சொல்றாரு? எழுந்து புறப்பட்டு அவன் மகன் தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தானா. அல்லையா? ஒரு தகப்பனுடைய இருதயத்தை யோசிச்சு பாருங்க. அந்த மகன் பாவம் அக்கிரமம் அநியாயம் செய்து சொத்து பத்திரத்தை செலவழிச்சு தகப்பன் பேரை கெடுத்து திரும்ப அவன் வந்த வேளையில அவனுடைய அப்பா போய் கட்டி முத்தம் செய்து அரவணைத்துக் கொள்ளுகிறார். ஐயா, வேதத்தில் எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். தெரிஞ்சாங்க கட்டி முத்தம் செய்து அழுதாக்களை சொல்லுங்க பாப்போம். வேதம் படிச்சுக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். யாக்கோபு தேடி ஏசாவை இருக்கிற பிள்ளைகள கட்டி பிடிச்சு அழுகுறோம். என்ன கனகாரியம் சொல்லுவோம். கணக்கு ஜோசப் தன் சகோதரர்களை பார்த்து கணக்கு இருக்குது. காலத்தையான கேட்டோட வேற மறந்துட்டு அல்ல. யோசிச்சு பாருங்க, அந்த மனதிற்கும் அந்த நேசம் வேணுமப்பா. நாங்க என்ன செய்யறோம்? இவன் பாவம் செய்துட்டான், அப்படியே பட்டியே போ செத்து போ, அப்படியே ஒக்கமா வேண்டே வேண்டாம். தகுதியே இல்லை. நான் தகுதியா? நீங்க தகுதியா? தகுதி இல்லாத எண்ணங்களை தேடித்தாங்க ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். யோசிச்சு பாருங்க. அடிக்கடி சொல்றோம், சுடுறாண்டா என்ன ஊருப்படுதானே சொல்லிட்டு போறோம். நீங்க சொல்றேன் அவங்களும் குட்டி வச்சுட்டா ஆண்டவர் கிருபை. நீங்க சொல்றேன் எத்தனை மாதிரி சும்மா சின்ன காரியத்தை குறிச்சு சொல்லுவாங்க. என்ன சொல்றோம்னா ஊருப்படுதானே சொல்லிட்டு போறோம். நான் சொல்லுவேன். யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்திரீ பாவம் செய்துட்டால் ஆண்டவர் இயேசு கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டாங்க. எல்லாரும் நல்லா கொண்டு நினைக்கிறாங்க. ஆண்டு சொல்ற முதலாவது உங்களில் பாவம் இல்லாதவர் உங்கள் மீது நல்லறிய கடவுள். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. எல்லாரும் விட்டு விட்டுட்டு போறாங்க. பிரியமான தேவஜனமே, தாவீது எவ்வளவு காரியம் செய்தது ஆனா தேவன் தாவீதை ஏற்றுக்கொண்டார், மன்னித்தார், மறந்தார். அந்த ஸ்திரியை அவர் என்ன செய்தார்? அவங்க மன்னித்தார், மறந்தார். நாங்களும் மனுஷன் மன்னிக்கிறேன். ஏன்னு சொன்னா அது மனுஷனுடைய சுபாவம். இதை விட நம்மளுடைய உலகத்தில் இருக்கிறவன் எவ்வளவு அன்பா இருக்கிறான் தெரியுமா? ஹலோ, கேக்குதா? உலகத்தில் இருக்கிறவங்க போய் பாருங்க, எவ்வளவு பட்சமா, பாசமா, நேசமா உதவி செய்கிறவனா இருக்கிறான், அன்பா இருக்கிறான், தோள கை போட்டு கலைக்கிறவனா இருக்கிறான், பட்சமாக அரவணைக்கிறவனா இருக்கிறான். இந்த இளையகுமாரன் மனம் திரும்பி வந்தவளில் அப்பா போய் கட்டி பிடிச்சு அணைக்கிறார். அவனோட ஊத்தியை பார்க்கல, மனத்தையும் பார்க்கல, குளிச்சதை குளிக்கல சொல்லி ஒன்றும் பார்க்கல அரவணைச்சு. அதான் நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய இருதயம், தாயுடைய இருதயம், தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயமா இருக்கணும். பிரியமான ஜனமே, அல்லையா? ஆண்டவர் இயேசு இந்த பூமியில 10 குஷ்டரோகிய குணப்படுத்தினாரா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு சமாரிய ஸ்திரியை தேடி வந்தாரா இல்லையா? சொல்லுங்க, தேடி வந்தா.
ஆண்களை ரட்சிக்கவே பரலோக தேவன் இந்த பூமிக்கு வந்தார் ஐயா. நாங்க தான் முன்னால் இருக்கிற சௌகரிய சி 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 சி. இந்த ஊர்ல உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற மாதிரி சேர்ச்சுகளையும் பாவம் செய்தவன் பாவம் செய்தது. ஊரில் வந்து பார்க்குற அந்த உலகத்தில் அந்த குணம் சபைகளையும் இருக்கத்தான் செய்யுது. பிரியமானது ஜனங்க இல்லை, நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அல்லையா அல்லையா, அப்படி நாங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் ஒரு மனம் மாறணும், ஒரு மாற்றத்தை வரணும். புது வருஷம் பிறக்க போகுது. பழையவனை எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் கிறிஸ்துவோடு இருந்த ஒருத்தி இருந்தார். என்னுடைய பழைய சுபாவம், வாக்குவாதம், கெட்ட வார்த்தைகள், சண்டித்தனம் எல்லாம் போகணும். என்னுடைய பணத்திங்க சில பேருக்கு என்ன நேஷனாலிட்டி ஒருத்திங்க தெரியுமா? நேஷனாலிட்டி இருந்தால் அதில் பேசிக் விசா இல்லாதவனை பார்த்து அட்டம் பண்ணுவாங்க. அப்படியே அப்படியே சொந்த வீடு வச்சிருந்தா வீடு இல்லாதவங்க வீடு வாங்க இல்லையா, வீடு கிடைக்கலையா, ஆச்சு நம்ம ட்ரை பண்ண பேர் நான் நக்கலாக கதை தெரியுமா? நான் சொந்த வீட்டில் இருக்கிறேன். கார் வச்சுக்கணும், நீங்கள் லைசன்ஸ் எடுக்கலையா? அப்படியே என்னோட கம்பெனி நீங்கள் குத்தி குத்தி கதைப்பாங்க தெரியுமா? குத்தி குத்தி கதைப்பாங்க. அல்லையா, எனக்கு நல்ல பிள்ளைகள் உள்ள சொல்ல இல்லை. அல்லையா, தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம். லூக்கா 10:30 வாசிங்க. லூக்கா 10:30 வாசிங்க. லூக்கா 10:30. பாருங்க, இயேசு பிரதித்திரம் ஒரு உண்மை சொல்றார். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில், எரிகோவு கள்ளம் நிறைந்த ஒரு பட்டணம், படு கள்ளங்காவல் இருந்த இடம், திருடு. நான் யோசிப்பேன், இந்த நாட்டிலேயே ஆக்கொண்டு பார்க்க போனா முழுக்க அடிஜியக்கார தான் முழுக்க எல்லா விளைஞ்சவாங்க. முதல்ல பார்க்க மூன்றாம் வந்து இந்த தெரியுமா, அந்த மெட்ரோ பக்கத்தில் இப்படி கம்பி இருக்குது, இப்படி கம்பி அவங்க எது கமரான பார்த்து இருந்த மாதிரி அப்படியே வந்த கம்பிகளை இப்படி சரி விட்டுருக்கு. ஏதோ தடை தெரியுமா? அப்படி ஒரு சொப்பை வாங்கி வச்சுக்கணும், எல்லா படியே வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த கீழே அந்த தண்ணியோட அந்த இடுப்போடு இருக்குது இல்லை, அது திரண்டு அந்த ரெட்டாக தான் எல்லாம் போட்டோணும். ஆகா அவன் டைசத்துக்கு எல்லாம் அந்த லாபம் இருக்கிற எல்லாம் அந்த இதே முழுக்க சிக்கலைப்பட்டு யோசிப்பேன். இஞ்சியே ஒன்று வந்து கூடியண்டா அவங்களோட நாட்டுக்கு நாங்கள் சூடு சாப்பிடணும் என்ன நிலை குடிச்சு போட்டு யோசிப்பேன். இஞ்சியே அவங்க இப்படி ஒரு கொஞ்சம் எடுத்து படாத பண்ணண்டா அவங்களோட நாட்டுக்கு நாங்கள் மக்கள் போனா என்ன நிலை வேண்டி யோசிச்சு பாருங்க. ஒன்றுமே இருக்கு அது உடம்புல எல்லாத்தையும் கலந்து கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அல்லையா, அப்படிப்பட்ட இடம் தான் இந்த எரிகோ. இந்த எரிகோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போகிற வேளையில என்ன நடக்குது? போகையில அசைவம் கள்ளர்கையில் அவப்பட்டான். அவர்கள் பத்திரங்களை புரிந்து கொண்டு காயப்படுத்தி குற்றியூராய் விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து ஆசாரியன் ஒரு ஊழியக்காரன். பிரியமான தொகுச்சமே கவனா சொல்லுங்க, உங்களுக்கு எனக்கு தான் ஆண்டவர் பேசுறார். அந்த இடத்திலே ஒரு பாருங்க, ஒருத்தர் குற்றூராய் இருக்கிறார். எல்லாம் களவு கொடுத்து போட்டிருக்கிறான், அன்றைக்கு தான் பண்ணி போட்டிருக்கிறான். ஒரு ஆசாரியன் ஒரு ஊழியக்காரன் அந்த இடத்துல வரான். வந்துட்டு பார்த்தா அப்படியே போய் கொண்டிருக்கிறான். இப்ப வாசியமா, அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனும் வந்து என்ன செய்யறானா, பக்க வழியா அப்படியே போறான். எப்படி எத்தனை பேர் நாங்கள் அப்படி செய்து சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு வந்து ஏழைக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான். நாங்க ஏழையில கண்டு செய்யறது தெரியுமா? பக்க வழியும் விலத்தி போறோம். இறங்குறதும் இல்லை, இறக்க குணமும் இல்லை. இறங்குறதும் இல்லை, இறக்க போன எழுந்தினங்கிற இருதயம் கருமி கனிச்ச அதுல நிரம்பி இருக்குது. உண்மை சொல்றேன், கஞ்சத்தனத்துல நம்ம தமிழன் தானையா கட்டிக்காரு. கருமி விடாப்பிளசிங்க சொல்லி அமெரிக்கா ஒரு டீக்கதை சொல்லுவார், தமிழும் கஞ்சன் சொல்லி புத்தி முடிச்சு கொண்டே இருப்பாங்க. வேறு சொல்லி வாரி இறைத்தி விருத்தி அடைவார் உண்டு, அதிகமா பிசினித்தனம் பண்ணி தரித்திரம் அடைவார் உண்டு. நிச்சயமா போட்டுதான் இருக்கு. அல்லையா
ஆனால் உண்மையாக சொல்கிறார். ஆனால் நல்ல பிள்ளைகள் தந்து எத்தனையோ பிள்ளைகள் சபை காரியத்தில் அன்னைக்கு சொல்கிறார். அந்த வாய்மொழி இப்போ அந்த கிறிஸ்துமத்து வருஷம் எடுத்து ஆண்டுகளா வருதுன்னு சொன்னால் இன்னும் அதை மாதிரி சபையில் ஒரு சபையில் காரியம் சொன்னால் சில பிள்ளைகள் இருக்கிறாங்க. உண்மையில ஆண்டவரை நான் துதிப்பேன். சில பேருக்கு நான் ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை தந்துருக்கிறேன். நான் கஷ்டம் இல்லாதபடி உண்மையாக எனக்கு சபை எல்லாம் ஆராதனை முடிய கூட்டி துணைக்கு எல்லாம் இருந்தால் பக்கமாக ஆண்டவர் செய்ய குறிப்பிட்ட பிள்ளைகளுக்காக இந்த தேவனுடைய சமூகத்தினா இரவு பகலமாக அவர்களுக்காக இடைவிடாமல் நான் தேவனை ஸ்தோத்தரிப்பேன். உண்மை யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளை நல்ல பொக்கிஷங்களை தேவன் திருச்சபைக்கு தந்திருக்கிறார். நல்ல ஊழியக்காரர்களை தேவன் தந்திருக்கிறார். அப்ப இந்த ஆசாரியன் லேவியன் பக்க வழியா என்ன செய்யறானா விலகி போகிறார். அப்ப என்ன நடக்கிறது? பின்பு சமாரிய ஒரு புறத்தியார் அந்த வழியாக வந்து கிட்ட வந்து பாருங்க. அதாவது ஆண்டவர் என்ன ஜூதருக்கு சமாரியரை பிடிக்காது. அப்ப ஆண்டவர் என்னன்னு சொன்னா அந்த ஜூதரை புறக்கணித்து சமாரியரை நிழலா காட்டுறதுக்கு அந்த ஒரு உதாரணத்தை அந்த இடத்துல அவர் சொல்றார். ஏன்னா ஜூதர் சமாரியரை பிடிக்காது, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஜூதருக்கு சமாரியர் அறிவிக்கத்தக்கவர்கள். இன்றைக்கும் எங்களோட சமுதாயத்தில் இருக்கா இல்லையா சொல்லுங்க? இருக்கா இல்லையா சொல்லுங்க? இருக்கு. சொன்னாங்க நாயை அடிச்சா ஒழுங்கா சாப்பிடும், சாப்பிடணும் ஒழுங்கா சாப்பிடும். ஞானத்தான கொடுக்கல கட்சி வைக்கவாங்க. ஏன்னா அதுக்கு நல்ல சின்ன பத்திரம் இது கொடுக்கக்கூடாது. நாயை அடிச்சா ஒழுங்கா எடுத்துக்கோங்க, ஒழுங்காவா ஞானத்தான எடுத்தா ஒழுங்கா செத்து ஒழுங்காவா. இது பழைய சுபா, பழைய கிழவி கதவத்திரடி என்ன மாதிரி பழைய சுபாவங்கள் எங்களை விட்டு போவாது. இந்த சமாரியரை ஜூதருக்கு பிடிக்காது. ஒரு நாள் என்னுடைய சகோதரன் பக்கத்தில் உள்ள போய் என்னுடைய சிறியன் அந்த காலத்தில் கொஞ்சம் நிதி செய்கிற காரியத்தில் பக்கத்தில் அவன் எனக்கு வந்து சொன்னான். என்னுடைய வீட்டில் அங்கே போனாங்க, காசை பண்ணிக்கிறதாக அவங்க சொன்னாங்க. சீதாரன்னு சொல்ல சீ இப்போதான் பக்கத்தில் உள்ள குடிச்சிருந்தது என்ன சொல்கிறான். அப்படியே சொல்கிறான், இப்படியாக அதனால அங்கே டீ குடிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, அவனோட காசு வேணும், டீ வேண்டாம். அது உலகத்துக்காரன். இன்னைக்கு சபைக்கு அந்த பிரச்சனை யோசிச்சு பாருங்க. அதே நீங்க கல்யாணம் வரைக்கலாம் அடுத்த பிரச்சனை. நான் சொல்லி செத்தாலும் வேதம் இவ்வளவு படிச்சாலும் பரலாம் போகவே மாட்டேன். தடுப்பு உனக்கு முன்பாக இருக்கும், போக மாட்டேன். நீ என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் ஆமா ரெல்மணம் கொண்டு நாளைக்கு பிடிக்க போடும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. தயவுசெய்து நான் 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். தயவுசெய்து பிள்ளைகளை கவனமா பாருங்க. அதெல்லாம் போக மாட்டோம். எங்களுடைய பாவங்களே தேவனுக்கு மங்களுக்கு முன்பாக சுவராக இருக்கிறது, தடையாக இருக்கிறது. ஆண்டு சொன்னாங்க உங்களை நான் அன்றையே இல்லாண்டவரை நான் தீர்க்கதரிசனம் முடிச்சேன். ஆண்டவர் தயவு சொல்லுவார். ஆண்டவரை நான் லாக்கணும் மார்க்கெட்டெல்லாம் ஓடி துண்டு பிரச்சனை கொடுத்து ஆண்டவரை அழைச்சி ஆண்டவரை அற்புதம் செய்யக்காரு அங்கே நான் அறியன்னு சொல்லியிருப்பார். ஒழுங்கா இல்லாமல் இல்லையா? நான் தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, பெரிய 5000 10,000 பேர் ஆத்மாக்கள் நடத்தினாலும் சரி, கவனமாயிருக்கு. அப்ப இவங்க என்ன சொன்னா பக்க வழியா விலைக்கு போறார்கள். அந்த சமாரியன் என்ன நடக்குதுன்னு சொன்னா பின்பு சமாரியன் பிரியாணமா பிறகுகள் அவனை கண்டு மனதுருகி பசிமன் கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் 2 திராட்சை பார்த்து காயங்களை கட்டி பாருங்க, தன்னுடைய கையாலே அந்த புண்ணுக்கு மருந்து போட்டு காயங்களை கட்டி அவனை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்து கொண்டு போய் அவனை பராமரித்தார். அவனுடைய வாகனத்தில் ஏற்றி ஒரு ஆத்மா கொண்டு போய் அந்த ஸ்டேஷன்ல விட்டுட்டு வாங்க சொன்னா எந்த காரும் பழுதா போயிடும், எந்த காரும் பழுதா போயிடும், காத்து போயிடும். யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல தயாகா இருக்கிறான், மேல தயாகான புருஷன் தீபத்தன அந்த மனுஷன் எனக்கு தெரிஞ்ச காலத்துல சபைக்கு வந்து போறாங்களே ஏற்றி இறக்குறதா வீல தயாகா தெரிஞ்சு பாதி தெரியாம பாதி ஆகளை கொண்டு ஏற்றி இறக்குவார். அப்படியே ஜனங்களுக்கு ஆண்டுடைய உள்ளத்தில் அது ஒரு ஊழியம். நாங்கள் சபைக்கு வாகனம் எடுத்துனா ஊழியம் செய்யணும்னு இல்லை. எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோட ஒரு வாகனம் எடுத்தா நான் போகிற வழியில லாபமில்லை, ஓகே ஒரு ஆத்மாக்களை அந்த மெட்ரோல இறக்கிட்டு போகிறோம், அது ஒரு ஊழியம். இந்த சமாளியர்கள் தன்னுடைய சொந்த வாகனத்திலேயே ஏற்றான். அதான் நான் கஞ்ச கருணி விசினித்தனம் சில சீச்சை தட்டு வராது. என்
அண்ணன் வந்து இருக்கிறான் தேவனம் இல்லை. எந்த பிள்ளையில இருக்கிறாரு சீத்தை துடைப்பான் என்ன ஊத்த கண்டுடுவான். புள்ளியில் நான் சத்தி எடுக்க போது என்ன புள்ளியில கண்டதாலே நான் சொந்தமாக வச்சுக்கிறேன் என்ன சத்தி எடுத்துருக்கிறேன்னு சொல்லி அவ்வளோ புள்ளமாக வச்சு பார்ப்பான். ஓ எனக்கே கடுப்பாட அண்ணன் அண்ணனை வந்து சொல்லுவார் என்ன அண்ணன் அப்படி இருக்கிறாரு அவர் அப்படி தான் தெரிந்தாரு. ஓ சுடுதண்ணி மாதிரிப்பா கால்வளை வர்றப்பா இல்லையா அப்படி சொல்லி இருக்கிறாங்க. அது அப்படி ஊறி போனது அதில் ஊறி போனது ஒன்றும் செய்யலாம். ஆனால் இந்த சமாரியன் தன்னுடைய வாகனத்திலே ஏற்றி மரத்தெல்லாம் பார்த்து என்ன செய்கிறாராம் சத்திரத்தில் கொண்டு போய் அவனை பராமரித்தான். பாருங்க அங்க பராமரித்தானா மறுநாள் தான் புறப்படும் போது 2 காசை பணத்தை எடுத்து கையில் கொடுத்து நீ இவனை விசாரித்துக்கொள் அதிகமாக ஏதாவது உனக்காக செலவழித்தார் நான் திரும்பி வரும்போது அதை எனக்கு தருவேன் என்றார். யோசிப்பாங்க என்ன செய்யலாம். நான் செலவழிச்சதும் காணாமல் அந்த சத்திரத்தை அதிகாரிகிட்ட சொல்றான் நான் திரும்பி வரும்போது மேலதிகமான செலவு போயிருந்தால் நான் அதை எனக்கு திரும்பி வருகிற வழியில தாங்க. யோசிச்சு பாருங்க எத்தனை பேருக்கு அந்த இறுதியம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். இருக்கா நாங்க என்ன செய்வோம் இன்னைக்கு யாரும் சொல்லுங்க அப்படி தப்பு தான் சொல்லுவா. அதில் நாங்கள் என்ன செய்யணும் காசு வச்சிருந்தா தான் பிரச்சனை. தயாரினை அடைவுள்ள கேட்டேன் 2-3 வாட்டி தயாரினை சொல்லிட்டேன். என்ன தயாரினை கையில் காசு இது பண்ணி கேட்டேன். பசங்க பேங்க் கார்டு தான் இருக்குது பிரச்சனை காய்கறா பசங்க கேட்க மாட்டேன் அந்த காசு. அன்றைக்கு இது உள்ளேக்கார வந்த இடத்துல எல்லாம் சேர்த்து பேங்க் கார்டு தான் இருக்குது. அது இல்லை டெக்னிக் எல்லாரும் பேங்க் கார்டுடைய வந்தால் காணிக்கப்படிக்கு காணிக்கே வராது இல்லை பேங்க் கார்டு ஒன்லி பேங்க் கார்டு. அப்போ நான் யோசிச்சேன் தீர்மானம் எடுத்தேன் வேறு சபையில் நான் முதல் இருந்த சபையில் அங்கே தசுமாவெல்லாம் வந்து காட்டால் பேங்க் கார்டால் தான் எடுக்கிறது. அப்போ பேங்க் கார்டு நடத்துறது அதை அந்த வேலையை செய்யணும். ரெண்டா பேங்க் கார்டு வச்சுக்கிறாங்க தப்பவே இல்லை. அப்போ லண்டனில் உள்ள ஒரு மாதம் சொன்னார் ரமேஷ் கொரோனா பிரச்சனை கூட்டம் அவனுக்கு ஒரு ஆளுன்னு சொல்கிறேன் எங்கள் சேச்சியில் வந்து எல்லாம் ட்ரிப்பு நான் கொடுத்திருக்கிறேன் தசுமாவத்துக்கு அந்த பிரணமம் மாதம் மாதம் ட்ரிப்பில் அதாவது அதான் அப்படி சரி அஞ்சு பாசம் அதை எங்களுடைய சபையிலாம் அப்படி செய்யலாம் நம்ம மக்களுக்கு அதெல்லாம் கஷ்டப்படுத்தணும். அதில் யோசிச்சு பாருங்க இவர் என்ன செய்யறான்னு சொன்னா 2 பணத்தை கொடுத்து மேலதிக சில வண்ணதாக கொண்டு வந்து தாக்கணும்னு சொல்கிறார். காரணம் பிரியமானது ஜனமே அந்த ஒரு இலகிய அன்பு இறுதியம் எனக்கு உங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம். ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசந்த வாசியம் ரோமர் 5:5 நம்முடைய ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அல்லையா. அப்ப தேவ ஆவியினாலே என்னுடைய இருதயங்கள்ல அங்க தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதா. பிரியமான தேவ ஜனமே அந்த அன்பை நாங்கள் நீங்களும் ஆணால் மூட்டி விடுவோம். ஆமென். தேவன் தந்த சபை தேவன் தந்த ஜனங்கள் இது இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் யாருடைய சொத்து தேவனுடைய சொத்து என்னுடைய சொத்து இல்லை. அல்லையா யாருடைய பிள்ளை நாங்கள் ஒவ்வொருவரும் குழந்தைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள். இந்த இடத்துல இருந்து அந்த தொங்கல்களை இருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற சிந்தை எனக்கு பிள்ளை குணப்பிள்ளைகள் இருந்தால் வாயை திறக்க மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லையா வாயை திறக்க மாட்டோம். கர்த்தர் அங்கே ஏசாயா 59 இருக்குது. அவருடைய செவிகள் திறந்து இருக்கிறது. மோசைக்கு விரோதமாக அங்க மிரியாம் ஆரோனும் கதைத்த வேளையில கர்த்தர் அதை கேட்டார். நியாயம் தீர்ப்பார். எச்சரிக்கையா இருக்கும். தேவ அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். அல்லையா தேவ அன்போடு நடந்து கொள்வோம். நிச்சயமாக தேவன் அந்த தரிசனம் நிறைவேறும். நாங்கள் எல்லாரும் மொழிகள் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்தா நிச்சயம் என் பிள்ளைகள் ஆண்டவரே சகோதரன் நான் நேசிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த அன்பை அந்த இறுதியத்தை அந்த கசப்பு என்னுடைய இந்த நீங்கணும் ஆண்டவரே. கசப்பு வெறுப்பு எல்லாம் நீங்கணும். என்னுடைய இறுதியத்தில் இருக்க காயங்கள் நீங்கணும் ஆண்டவரே. நான் வாக்குவாதம் பண்ணுறவனாக சண்டை பண்ணுறவனாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. சமாதானம் பண்ணுறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே தேவனுடைய மனுஷனாக நான் மாறணும் ஆண்டவரே. என்னை கண்டு ஜனங்கள் விலைக்கு ஓடக்கூடாது ஆண்டவரே. என்னை தேடி வரணும். என்னோட என்னை கதைக்கும் என்ன அவங்க போன இடத்துக்கு விசாரிக்கும்.
என்னை தேடி வரணும் ஆண்டவரே. நாங்கள் சொல்ல நாங்கள் வாரோண்டாலே வந்தாதுன்னா அங்கால் போவோம். நம்ம உங்கள்கிட்ட வாய்ப்பு தான் பிரச்சனை இல்லை. புது புதுசாக நாங்கள் மாறணும். அல்லையா கிறிஸ்துக்குள்ள இருந்தால் பழைய சுபாவம் எல்லாம் வலிக்கிற எல்லாம் புதிதாயிடும். ஒப்பு கொடுத்து வாய்களை திறந்து ஜெபிக்க போகிறோம். ஓ இல்லையா வாய்களை திறந்து கேட்போமா? ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, உம்முடைய சாயலினாலே உண்டாக்கப்பட்ட மனுஷனாக ஆண்டவரே, என்னுடைய கல்லான பகுதியை உடைத்து கசியான இருதயத்தை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போமா? வாய்களை திறந்து கேட்போம் சத்தமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரப ஷந்தர லபக்கர வந்தர ஓரிகலப ஷந்தர லபக்கர. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வாய்களை திறந்து சத்தமா கேட்போம். ஆண்டவரே கர்த்தாவே, ஓ என் மற்றவர்களை நேசிக்க, என் சத்துருக்களை நேசிக்க எனக்கு உதவி செய்ய சொல்லி வாய்களை திறந்து நாங்கள் சத்தமாக கேட்போம். வாய்களை திறந்து கேட்போம் கேட்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரப ஷந்தர லபக்கர ஓரிகலப ஷந்தர லபக்கர. ஓ சத்தமாக நாங்கள் வாய்களை கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் ஒருவருக்கு நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை கேட்ட வார்த்தைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரை நம்ம யாரையும் வெறுக்க கூடாது ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, ஊழியக்காரனை நேசிக்கிறது போல நான் ஊழியக்காரியை நேசிக்க வேணும் ஆண்டவரே. ஊழியக்காரியை நேசிக்கிறது போல பிறரை நான் நேசிக்கணும் ஆண்டவரே. எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. யாரையும் வெறுக்க கூடாது, யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது, யாரையும் துக்கப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. என்னை மாற்றும் ஆண்டவரே. கேளுங்க, எல்லாரையும் நான் ஏற்றுக்கொள்ளணும், யாரையும் நான் வெறுக்க கூடாது ஆண்டவரே. ஐயா கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, ஐயா கர்த்தாவை நான் மற்றவர்களுக்கு முன்மாதிரியான மகளாக, முன்மாதிரியான மகனாக நான் வாழ ஆண்டவரே. ஐயா கர்த்தாவை அந்த பக்குவத்தை தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, விசா இல்லாதவர்களை நான் நேசிக்க வேண்டும், விசா இருக்கிறவர்களை நான் நேசிக்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, வேலை இல்லாவிட்டால் வேலை இது செய்கிறவர்களை எல்லாரும் நான் பட்சபாதம் இல்லாதபடி நான் நேசிக்கணும் ஆண்டவரே. வசதி படைத்தவர்களை, வசதி இல்லாதவர்களை ஆண்டவரே, ஒன்றும் ஆண்டவரே அப்பா ஆண்டவர் உதவியற்றவர்களை எல்லாரும் நாங்கள் நேசிக்கிற அந்த தாயின் உள்ளத்தை எனக்கு தாக்க ஆண்டவரே, தாக்க ஆண்டவரே. நான் ஆண்டவரே அப்பா, சபை என்பது குடும்பமாக இருக்கிறது ஆண்டவரே. ஐயா கர்த்தாவே, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை நான் நேசிக்க வேண்டும், என்னுடைய ஆவிக்குரிய தாயை நான் நேசிக்க வேண்டும். சொல்லுங்க ஆண்டவர், யாரையும் நான் துக்கப்படுத்தக்கூடாது, யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சண்டை பிடிக்கிறவர்களாக, வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாக, பிரச்சனை படுகிறவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஐயா ஆண்டவரே கர்த்தாவே, எல்லாரையும் ஆண்டவரே மனத்தாழ்மையோடு ஆண்டவரை நேசிக்கத்தக்கதாக ஆண்டவரே, என்னை விட மற்றவர்களை கனம் பண்ணுகிறவர்களாக, என்னை விட மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக ஆண்டவரே என்னை மாற்றும் என்று கேட்போம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, ஐயா நான் ஞானி என்று எண்ணாதபடி ஆண்டவரே, நான்
செய்ய என் தேவனுடைய சுகபல ஜீவன் விளங்கும்படியாக ஜெபிக்கிறேன். சொன்னீங்க எங்களுடைய திட்டத்துக்காக இந்த ஆலயத்துக்காக நன்றி சொல்கிறேன் ஐயா. சபைக்கு தந்த நேரம் பெற்ற ஆத்மா ஜென்மங்களுக்காக நன்றி. எல்லா துதிங்க மகிமை யாவத்தையும் பிதாவே உங்களுக்கே செலுத்தி நல்ல இயேசு கிறிஸ்து நிம்மதியான நாமத்தில் எல்லா ஜெபங்களும் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஜீவனுள்ள தந்த கரங்களை காட்டி நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் அன்போடு புரிந்து சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவின் அன்பிலே நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஒரு வாக்கியத்தின் கரங்களை காட்டி நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா.